Hi friends, welcome to our channel Attitude TNPSC Academy. நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC AAO and AHO exam. Actually இன்னைக்கு நடந்துச்சு அப்படினா 7/2/2024 ஏழாம் தேதி இன்னைக்கு நடந்துச்சு. Actually இது ஒரு CBT exam, ஓகேங்களா? சோ அதனால நமக்கு क्वेश्चन பேப்பர் கிடைக்கல. நேத்து தான் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படினா மேக்ஸ்க்கான டீடைல்டு ஆன்சருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். Friends, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே, क्वेश्चन போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அதாவது क्वेश्चन நம்பர் 127, ஓகேங்களா? சோ பாருங்க, the ratio of the volume of two cones is 2:3. full stop. Find the ratio of their radii if the height of the second cone is double its height of the first அப்படினு சொல்லிருக்காங்க. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். full stop. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ரைட். சோ எடுத்துனே என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு கூம்போட கன அளவு விகிதத்தில் கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க, கன அளவு வால்யூம், சோ v1 v2 அப்படினு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஏன்னா இரண்டு கூம்புகள் அடையாளப்படுத்துறதுக்காக v1 v2 னு எடுத்துர்க்கேன். சோ இதனுடைய ரேஷியோ என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 2:3 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட். சரி, அடுத்து என்ன பண்ணலாம், கூம்பின் கன அளவுக்கான விகிதம் தான் இது. அப்ப கூம்பின் கன அளவு வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். சோ பாருங்க, 1/3 πr² h. ஓகேங்களா? இதுவும் என்னது, கூம்பு தான். ரைட். அப்ப அதுக்கும் என்னதான் ஃபார்முலா வரும், அகைன் 1/3 π × r² h. சோ அடையாளத்தை என்ன பண்ணலாம், r1 h1 முதல் கூம்பின் ஆரம் முதல் கூம்பின் உயரம், இரண்டாம் கூம்பின் ஆரம் இரண்டாம் கூம்பின் உயரம். ரைட்டா? சோ ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோன் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் கோன், ஹைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோன் ஹைட் ஆஃப் செகண்ட் கோன், அதுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக 1 2 போட்டுருக்கேன். ஈக்குவல் டு 2/3. ஓகேவா? ரேஷியோ நம்ம இந்த மாதிரி பின்னத்துல ஃபிராக்ஷன்ல எழுதலாம், நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் சிம்பிளா என்ன பண்றேன், இங்க பாருங்க, 1/3 கேன்சல், π கேன்சல் பண்ணிக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட், ஆரங்களின் விகிதம் தான் கேட்கறாங்க. அதனால இப்போதைக்கு ஆரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ரைட்டா? r1² / r2² இன்ட்டு ஹைட்டை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கோனோட ஹைட் எப்படி இருக்குன்னா டபுள் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் கோனோட உயரத்தை போல் டபுளா இருக்கு. அப்ப சிம்பிளா என்ன பண்றீங்க, முதல் கூம்பின் உயரம் 1, அந்த மாதிரி டபுள் அப்படின்னா 2 அப்படின்னு போட்டுக்கலாம். சிம்பிள். ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்கு, 2/3. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த r1² / r2² ஈக்குவல் டு இங்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு, 2/3. சோ இந்த இன்டு 1/2 அப்படிங்கிறது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப இன்டு 1/2 அப்படிங்கிறது 2/1 வந்துரும். ரைட்டா? சோ r1² / r2² ஈக்குவல் டு 2 2s are 4 1 3s are 3. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, r1 / r2 அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் இங்க எடுத்துட்டு வந்தா இங்க ரூட்டா மாறும், இந்த ஸ்கொயர் இங்க ரூட்டா மாறும். ரைட்டா? therefore r1 is to r2 equal to 4 க்கு ரூட் எடுத்து எவ்வளோ, 2. இந்த √3 அப்படியே வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் 2 is to √3. r1 is to r2 equal to 2 is to √3. சோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் சரி. ரைட். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 176. From a basket full of eggs, 20% of the eggs were broken and 25% of the eggs were reserved for the guest. full stop. The remaining 22 eggs were consumed by the family members. full stop. How many eggs were there in the basket அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. full stop. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. full stop. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது? ரொம்ப எளிமையான ஒரு क्वेश्चन. ரைட்டா? சோ பாருங்க, டோட்டலா இருக்கிறத 100% எடுத்துக்குவோம். அதுல 20% உடைஞ்சு போச்சு, 25% வந்து கெஸ்டுக்காக எடுத்து வச்சிட்டாங்க. மீதி 22 முட்டையை அவங்க சாப்பிட்டாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். மீதி சாப்பிட்டது எவ்வளோ, 22. அப்ப நல்லா கவனிங்க, டோட்டலா இருந்ததை நீங்க 100% மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல இருந்து உடைஞ்சது எவ்வளோ, 20%. கெஸ்ட்டுக்கு எவ்வளோ எடுத்து வச்சிட்டாங்க, 25%. அப்ப மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே. ரைட்டா? டோட்டல் 100, இதுல உடைஞ்சது 20, கெஸ்ட்டுக்கு 25. அப்ப 20 + 25 45 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும், 55% இருந்திருக்கும்.
ரைட்டா, மீதி இருந்தது 55%. அந்த 55% முட்டை தான் அந்த ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்ருக்காங்க. ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்டது எத்தனைன்னு கொடுத்துருக்கான்? 22. அப்போ 55% 22. இப்போ கேள்வி என்ன? அப்போனா மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை. மொத்தம்னாலே பர்சன்டேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்? 100%ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். பாருங்க, 11 அடிச்சா இந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கட்டும். 11 அடிச்சா 11 into 5, இதை 11 அடிச்சா 11 into 2. ரைட்டா? ஸோ இந்த 5-ஐ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைச்சிருமா? அப்போ இங்கேயும் என்ன பண்ணலாம்? into 20 போட்டுக்கோங்க. அப்போ 2 into 20 40. ஸோ அப்போ அந்த கோடையிலிருந்து மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை 40. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 177. சிம்பிளிஃபை, சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளை பண்ணால் முடிஞ்சுது. ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கிற எல்லா நம்பருமே ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா முழு வர்க்க எண்கள், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். 225 ரூட் எடுத்தா எவ்வளோ வரும்? 15. ஓகேவா? 729 ரூட் எடுத்தா 27 மைனஸ் 25 ரூட் எடுத்தா 5, 144க்கு 12. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அடுத்து இந்த டிவிஷன் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா மாத்திக்கலாம். 16/81, 16க்கு ரூட் எடுத்தா 4, 81க்கு ரூட் எடுத்தா 9. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் தானே சால்வ் பண்ணோம். இந்த பிராக்கெட்ல இங்க பாருங்க 15/27, இது ரெண்டையும் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல கேன்சல் பண்ணா 3 into 5 15, 3 into 9 27, 5/9 minus 5/12. ரெண்டு ஃபிராக்ஷனுக்கு நடுவில் மைனஸ் ஆர் பிளஸ் இருந்துச்சுன்னா, பிளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி, பகுதி டினாமினேட்டர் சேமா இருக்கணும். இங்க சேமா இருக்கா? இல்லை. அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? 9ம் 12ம் காமனாக எதை டிவைட் பண்ணும்? லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 36. ரைட்டா? ஏன்னா 12 ஒன் டைம், 12 9 டிவைட் பண்ணாது. 12 2s 24, 24ம் 9 டிவைட் பண்ணாது. 12 3s 36, 36 9 டிவைட் பண்ணும். அப்போ சிம்பிளா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்போ இங்க 36 வரும்னா எதால பெருக்கணும்? 4ஆல. அப்போ அதே 4ஆல மேலேயும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 4s 20. ரைட்டா? இங்க என்ன இருக்கு? மைனஸ். இங்கேயும் 36 தான் வரணும். அப்போ எதால மல்டிப்ளை பண்ணோம்? 3, 12 3s 36. அதே 3ஆல மேல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3s 15. இப்போ இங்க இது 4ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தா 36 வந்திருக்கும். இது 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தா இதுவும் 36 வந்திருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் தான். அப்போ காமனா 36ன்னு ஒரு தடவை போட்டுக்கலாம். ரைட்டா? இங்க என்ன இருக்கு? டிவைடட் பை 4/9 அப்படியே இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 20 மைனஸ் 15 அப்போ என்ன வரும்? 5/36. ரைட்டா? இது ஃபுல்லா சால்வ் பண்ணியாச்சா? அடுத்தது டிவிஷன் ஃபாலோட் பை ஃபிராக்ஷன். வகுத்துல தொடர்ந்து ஒரு பின்னம். அப்போ வகுத்துல பெருக்கலாம் மாத்திட்டு இந்த பின்னத்தை தலைகீழா எழுதிக்கலாம். எப்பயுமே எந்த கொஸ்டின் கிடையாது. எப்பயுமே வகுத்துல தொடர்ந்து ஒரு பின்னம் வந்துச்சுன்னா, ஸோ அந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. அப்போ 4/9ங்கிறது 9/4 வந்துடும். 1 டைம் 4 டைம். So 1 into 5 5, 4 into 4 16. So answer 5/16. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 178. 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. Full stop. Find the total percentage of students who did not pass அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். ஃபுல் ஸ்டாப். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். ஃபுல் ஸ்டாப். எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. ரைட்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 900 இருக்காங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 600 இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பாய்ஸ் கேர்ள்ஸையும் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிள், 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 9:6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சார் இது சிம்பிளை பண்ண முடியாதா? முடியும். நான் ஃபைனலாக ஆப்ஷன் வச்சுக்கிட்டு அது சிம்பிளை பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ பாய்ஸ் 9 பாகம், கேர்ள்ஸ் 6 பாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? இப்போ பாய்ஸில் பாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க. அதேமாரி கேர்ள்ஸில் பாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஓவராலாக என்ன கேட்டிருக்காங்க? ஹூ டிட் நாட் பாஸ், தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. ஃபெயில் பர்சன்டேஜ் தான் வேணும். ஓவரால் ஃபெயில். ரைட்டா? ஓவரால் ஃபெயில் தான் நமக்கு வேணும். பாய்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 70% பாய்ஸில் பாஸ், கேர்ள்ஸில் 85% பாஸ். ரைட்டா?
பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டலாக எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க. பாய் ஒரு பரீட்சை வச்சிருக்காங்க, அதில் பாய்ஸ் 70% பாஸ், கேர்ள்ஸில் 85% பாஸ். அதாவது பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்கறது ஓவரால் ஃபெயில், பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து அந்த வகுப்பில் மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள், பாய்ஸ் மட்டும் 100% தனியாக எடுத்துக்கிட்டா அதில் 70% பாஸ் ஆயிருக்காங்கன்னா 30% ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கேர்ள்ஸ் மட்டும் தனியாக 100%, அதில் 85% பாஸ் ஆயிருக்காங்கன்னா 50% ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன வேணும், ரெண்டும் சேர்ந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில், இதுதான் வேணும். ரைட்டா? இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன பாருங்க, பாய்ஸ் 9 பாகம், கேர்ள்ஸ் 6 பாகம். இப்போ என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக இப்போ ஓவரால் ஃபெயில் தான் கேட்குறாங்க. பாய்ஸில் ஃபெயில் 30%, கேர்ள்ஸில் ஃபெயில் 15%. அப்போ ஓவரால் ஃபெயிலுங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் வர நம்பராக தான் இருக்கும். ரைட்டா? சரி, அப்போ நடுவில் வர நம்பர்னா கண்டிப்பாக ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பர்ல இது பெரிய நம்பரா, இந்த நம்பரை விட சின்ன நம்பராகவும் இந்த நம்பரை விட பெரிய நம்பர் தான் ஆன்சராக வரும். ரைட்? அது எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது ஈஸி அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது சின்ன நம்பரா, அப்போ இதோட இந்த நம்பரை கூட்டிக்கோங்க. 15 + 9 24. ரைட்டா? இப்போ இது பெரிய நம்பரா, இதுலேருந்து இது லெஸ் பண்ணி பாருங்க, இது வருதான்னு பாருங்க. 30 - 6 24 வருதா? அப்போ ஓவரால் ஃபெயில் 24%. ஓவரால் ஃபெயில் 24%. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? வேறு எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை, சிம்பிளாக இந்த மாதிரி சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்? இப்போ இந்த இடத்துல 9 is 6 நான் ஏன் சிம்பிளை பண்ணல, இப்போ புரியுதா? இங்கே சிம்பிளை பண்ணியிருக்க தேவையில்லை, ஏன்னா அப்படியே எனக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ரைட்? ஸோ அதனால் நம்ம சிம்பிளை எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 179. ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 3 நம்பர் 396, 504, 636 கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றின் மீ போ வா காண்க. HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின் HCF. ரைட்டுங்களா? ரைட். ஸோ HCFனா என்ன, பொதுவான வகுத்துகளை மட்டுமே கொண்டது. இட் கண்டைன்ஸ் ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ். ரைட்? ஸோ அப்போ இது எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். பாருங்க, இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண்கள். ஸோ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 time, remainder 1 19, 2 9s are 18, remainder 1 16, 2 8s are 16. இங்கே 2 2s are 4, remainder 1 10, 2 5s are 10, 2 2s are 4. இங்கே 2 3s are 6, 1 2s are 2, remainder 1 16, so 8. ஸோ மறுபடியும் பாருங்க, கிடைச்சிருக்கிற 3 நம்பர் இரட்டைப்படை எண்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 9s are 18, remainder 1 18, 2 9s are 18. 1 2s are 2, 2 2s are 4, remainder 1 12, 2 6s are 12. 2 1s are 2, remainder 1 11, 2 5s are 10, remainder 1 18, so 9. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒற்றைப்படையும் வந்திருக்கு, இரட்டைப்படையும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணுறேன், 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 3 3s are 9, 3 3s are 9, 3 4s are 12, 3 2s are 6, 3 5s are 15, 3 3s are 9. இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுமானா 53ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ டிவைட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? சரி, அப்போ HCFனா பொதுவான வகுத்துகளை மட்டுமே கொண்டதா? ஸோ அப்போ இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ 2 × 2 × 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ரைட்டுங்களா? ஸோ HCF 12. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 180. ஃபைண்ட் த HCF ஆஃப் தி பாலினோமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு x³ + x² - x + 2 and 2x³ - 5x² + 5x - 3 இதன் மீப்பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, பாருங்க, இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன சம் மாதிரி தான். போன HCF பார்த்தல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கோவைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி x² x ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி கொடுத்தா நம்ம காரணிப்படுத்தி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம யூக்ளிட் வகுத்தல் முறையை பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது எது பெரிய நம்பரோ அதை உள்ள வச்சுக்கணும், சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். இது 2x³, இது வெறும் x³. அப்போ இதுதான் பெருசு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம். ரைட்டா? யூக்ளிட் வகுத்தல். ரைட்? சிம்பிள். இப்போ டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா இந்த டேர்மும் இந்த டேர்மை மட்டும்தான் பார்க்கணும். இதை எதால மல்டிப்ளை பண்ணா எக்ஸாக்டா இந்த டேர்ம் வரும் மட்டும் யோசிச்சா போதும். ரைட்டா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணா போதுமா? 2 × x³, 2x³. ஓகேவா? அடுத்தது இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், ஸோ பிளஸ் 2 × x², 2x². அடுத்தது இங்கே மைனஸ், இங்கே பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 × x, 2x. அடுத்தது பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், 2 2s are 4. ரைட்? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே? ரைட். இப்போ பாருங்க, +2x³ - 2x³ கேன்சல்.
சேம் சைன் மைனஸ் மைனஸ் சேம் சைன் ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுணும். அப்போ மைனஸ் 7x ஸ்கொயர் வந்துடும். பிளஸ் பிளஸ் சேம் சைன் ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுக்கலாம். அப்போ பிளஸ் 5 + 2 7x மைனஸ் மைனஸ் சேம் சைன் 3 + 4 7 ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 7. அப்போ எல்லாத்துலேயும் 7 காமனாக வந்திருக்கு. எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வந்திருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டேர்ம்ல இருந்து மைனஸ் 7 காமனாக வெளியே எடுத்துடுறேன். மைனஸ் 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஏன்னா பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 7 × x 7x. அடுத்தது இங்கே என்ன இருக்கும் பிளஸ் 1 இருக்கும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 7 × 1 7. ரைட்டா. அப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து ரிமைண்டர். இப்போ இதால இதை வச்சு 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது பண்ணா எனக்கு இது ரிமைண்டர் மாதிரி. ஓகேவா. ரிமைண்டர் வரக்கூடாது. 0 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ பாருங்க இந்த டேர்ம் இதை விட சின்னதாயிடுச்சா. ஏன்னா இங்க என்ன இருக்கு எக்ஸ் கியூப் இங்க எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை வச்சுக்கிட்டு இதை டிவைட் பண்ணும். இதுதான் யூக்ளிட் வகுத்தல். இப்போ இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இந்த எடுத்துக்கோங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி எதை வச்சு டிவைட் பண்ணுமோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எதை வச்சு டிவைட் பண்ணோம் எக்ஸ் கியூப் plus x square minus x plus 2. ஓகேங்களா. ரைட். இப்போ x ஸ்கொயர் x கியூப் நான் என்ன சொன்னேன் இதை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ x ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணா x கியூப் வரும் x. ரைட்டா. அப்போ x ஸ்கொயர் இன்டு x x கியூப் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் x இன்டு x x ஸ்கொயர் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 1 இன்டு x x. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் இங்கே மைனஸ். plus x cube minus x cube cancel. Same sign plus plus x square plus x square 2x square minus minus same sign x plus x 2x. அடுத்த டேர்ம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க plus 2. ரைட்டா. சரி இப்போ x ஸ்கொயர் இங்க 2x ஸ்கொயர். அப்ப இதோட எதை மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர் வரும் plus 2. ஓகேவா. அப்ப 2 × x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் இங்க பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 × x 2x பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 1 × 2 2. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2x பிளஸ் 2 மைனஸ் 2. அப்போ என்னாச்சு 0. நான் என்ன சொன்னேன் ஃபைனலாக 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும்னு சொன்னா இப்போ எதை வச்சு டிவைட் பண்றப்ப 0 வந்துச்சோ அதுவே HCF. அப்போ HCF என்ன அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் HCF. ரைட்டா. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ரைட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். யூக்ளிட் வகுத்தல் வந்து பார்க்கறதே ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ரைட்டா. இது இன்ஃபேக்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கு 10th புக்கில் இருக்கிற ஒரு சம் தான். ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 181. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 35, 56, 91 leaves in each case a remainder 7. 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 35, 56, 91. ஸோ இந்த 3 நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்றப்போ எதை வச்சு இந்த 3 நம்பர்ல எதை வச்சு டிவைட் பண்ணாலும் மீதி 7 வருது. அப்போ அந்த நம்பர் என்ன? அப்போ சிம்பிளா முதல்ல என்ன பண்ணலாம் இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. ரைட்டா. சரி நான் என்ன பண்றேன் 2 வேஸ்ட் ஒரு நம்பர் தான் டிவைட் ஆகும். 3 அப்படின்னு பார்த்தாலும் இந்த நம்பர் தான் டிவைட் ஆகும். ரைட். அந்த எதுவுமே டிவைட் ஆகாது. அடுத்து டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் 7 போயிடுறேன். 7 5s are 35, 7 8s are 56, 1 7s are 7, remainder 221, 7 3s are 21. ரைட்டா. இதுக்கப்புறம் பொதுவான வகுத்தி இருக்கா அப்படின்னா இல்லை. 5 13 ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ பொதுவான வகுத்தி இல்லை. அப்போ எல்சிஎம் பாருங்க 7 × 5 × 8 × 13. ஏன் சார் எல்லாமே எடுத்துக்கிறோம்னா மீசியமான என்ன பொது மற்றும் பொது அல்லாத வகுத்திகள் உடையது. இட் கண்டைன்ஸ் காமன் அண்ட் அன்காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும். ரைட்டா. ஸோ 7 × 13 91 பாருங்க 7 × 13 91. 8 5s are 40. ரைட். ஸோ 1 4s are 4, 9 4s are 36. ஸோ இப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது அப்படின்னா 3640. ரைட். இப்போ இதுதான் ஆன்சரா சார்னா இல்லை. இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரை 35 56 91 அந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்போ எதை வச்சு டிவைட் பண்ணாலும் லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை வச்சு டிவைட் பண்ணாலும் 7ங்கிற ரிமைண்டர் வருது அப்படின்னா தேவையான எண் ரெக்கார்ட் நம்பர் அதாவது அந்த ஆன்சர் என்னன்னா இந்த எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு 3640
ப்ளஸ் அந்த மீதியை ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்போ ஆன்சர் 3647. இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 182. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 21x²y, 35xy² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் மீப்போமா காண்க. பாருங்க, தொடர்ந்து 2 HCF 2 LCM. ரைட்டா? HCF LCMல இது வரைக்கும் 4 கொஸ்டின் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம்மா இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தா, வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி நம்பர்ஸ் கொடுத்துருந்தா இந்த கோஃபிஷியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அதான் என்ன கேட்குறோன்னா அது 21, 35. ஸோ அந்த நம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் தானே கேட்குறான். ஸோ அப்போ எடுத்து என்ன பண்ணுறேன், 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 3s 21, 7 5s 35. இதுக்கப்புறம் பொதுவான வகுதியே இல்லை. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும் பாருங்க, 7 × 3 × 5 15, 7 × 15 105. ரைட்டா? அப்போ நம்பர்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு 105. இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பாருங்க, எல்லாத்துலையும் 105 கொடுத்துட்டான். ஒருவேளை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தா இதை வச்சு கூட நம்ம ஆன்சர் போடலாம். பட் எல்லாத்துலையும் 105 கொடுத்துட்டான். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதுக்கு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ மீசிமா பற்றி சொல்லியிருப்பாங்க நடத்துகிறப்பயே, இது பேரில் மட்டும்தான் மீச்சிரு, பட் ஆன்சர்லாம் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ரைட்டா? அதேமாதிரி மீசிமான நம்ம என்ன சொல்கிறோம், பொது மற்றும் பொது அல்லாத வகுதிகள் உடையது. ஆனால் இதில் பாருங்க, XY ரெண்டுலையுமே பொதுவாக தான் இருக்குது. ஸோ அதில் ஆன்சர் எப்படி இருக்கும், மீசிமாவுக்கு பெருசாக இருக்கும். அப்போ அடுக்கு பெருசாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. x² x⁻1 எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது பெருசு, x². y² அப்போ எது பெருசு, y². அப்போ LCM 105 × x² × y². ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 183. The number of correct answers given by x and y in a quiz competition are in the ratio 10:11. Full stop. If they had scored a total of 84 points, comma, then the points obtained by y is dash. ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதுவும் புக்கில் இருக்கு. XY 2 பேர் குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. அவங்க சரியாக சொன்ன பதிலோட எண்ணிக்கையை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இவர் 10, இவர் 11. அப்போ 10:11. ரைட்டா? மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 84 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரேஷியோவில் இருக்கிற 2 நம்பரை கூட்டுங்க. 10 + 11 21. ஸோ மொத்த பாகம் 21, 21 பார்ட்ஸ். மொத்த பாகம் எதுக்கு ஈக்குவல், மொத்த மதிப்புக்கு ஈக்குவல். ரைட்டா? டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, 84 பாயிண்ட்ஸ். அப்போ 21 ஒரு தடவை, 21 4 தடவை. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு பாகத்துக்கு எத்தனை பாயிண்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பாகத்துக்கு 4 பாயிண்ட். இப்போ கேள்வி, y பெற்ற புள்ளிகள் எத்தனைங்கிறது தான் கேள்வி. y எத்தனை பாகம், 11 பாகம். ஒரு பாகத்துக்கு எத்தனை பாயிண்ட், 4 பாயிண்ட். 11 × 4 44 பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ரேஷியோலேருந்து. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 184. A heater uses 3 units of electricity in 40 minutes. Full stop. Then the number of units it consumes in 2 hours is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. ஃபுல் ஸ்டாப். 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டாக கூட போடலாம். 40 நிமிஷம் 3 யூனிட் அப்படின்னா 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் நிமிஷமாக பிரித்தோம் அப்படின்னா 120 நிமிஷம். 40 40 40. அப்போ 3 3 3 9 யூனிட் வரப்போகுது. ரைட், உங்களுக்கு இதை நான் மாறல் கணக்கில் அடிப்படையில் போடுறேன். பாருங்க, 3 அலகுகள் மின்சாரம் 40 நிமிஷத்தில் தேவை. அப்போ இது 40 நிமிடங்கள் இருக்கு. 2 மணி நேரம்னு கொடுத்துருக்கான். அப்படியே போட்டுறக்கூடாது, அதை நிமிடங்கள்ல மாற்றணும். ஏன்னா இது நிமிடங்கள்ல தானே இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். அப்போ 120 நிமிஷத்துக்கு எத்தனை அலகுகள் தேவைப்படும்? இங்க டைம் பாருங்க, 40 120 என்ன ஆகுது, அதிகரிக்குது. 40 நிமிஷத்துக்கே 3 யூனிட் தேவை அப்படின்னா 120 நிமிஷத்துக்கு கண்டிப்பா அதிகமாக தான் தேவை. ரெண்டுமே அதிகரிச்சா அது நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 × 120 = x × 40. 0 0 cancel. 4 1 time, 4 3 time. Therefore x = 3 × 3 9. ஸோ 9 யூனிட் மின்சாரம் தேவை. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரைட்டுங்களா? எளிமையான ஒரு கொஸ்டின், பார்த்ததும் டக்குன்னு போட்டுடலாம். இப்பெல்லாம் ஸ்டெப்ஸ் கூட போட தேவையில்லை. ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 185. If 81 students can do a painting on a wall of length 448 meter in 56 days, comma,
then how many students can do the painting on a similar type of wall of length 160 meter in 27 days is? 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில், 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது கலப்பு மாறல் மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிற கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 81 மாணவர்கள் எத்தனை நாளில்? 56 நாளில் என்ன வேலையை செஞ்சாங்க? 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓவியத்தை வரைஞ்சாங்க. அப்படின்னா அதே மாதிரி 160 மீட்டர் நீளமுள்ள சுவரில் 27 நாளில் அந்த ஓவியத்தை வரைய எத்தனை மாணவர்கள் வேணும்? இதுதான் கேள்வி. ரைட்டா? சிம்பிளா அதை கேன்சல் பண்ணா முடிஞ்சுதா? ரைட், பாருங்க. 8 5 40, மீதி 4 48, 8 6 48. இது 8 6 அடிச்சா 8 2 16, 0க்கு 0. 56 ஒரு தடவை, 56 ஒரு தடவை, 27 ஒரு தடவை, 27 3 தடவை. இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. 1 into 1 1, 1 into P2 P2. இங்கே 1 3 சார் 3, 3 into 20 60. அப்போ எத்தனை மாணவர்கள் வேணும்? 60 மாணவர்கள் வேணும். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ரொம்ப 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 எளிமையான ஒரு கொஷின். ரைட்டா? வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 186. சதீஷ்குமார் borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. Full stop. After 4 years, he paid rupees 79,040 to settle his debit. Full stop. At what rate of interest he borrowed the money? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். ஃபுல் ஸ்டாப். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். சதீஷ்குமார் அந்த கடனை அடைக்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட் கட்டினாரு அதுதான் மொத்த தொகை. கொஸ்டின்லையும் மொத்த தொகைன்னு தெளிவாக கொடுத்துட்டோம். வாங்கின கடன் அசல், அது பிரின்சிபல் அமௌண்ட் பி. ஸோ மொத்த தொகையில் எப்பயுமே என்ன இருக்கும்? அசல் பிளஸ் வட்டி ரெண்டுமே இருக்கும். அப்போ இதுலேருந்து அசலை கழிச்சுட்டா வட்டி மட்டும் எவ்வளோ தெரிஞ்சிருமா? எவ்வளோ கடன் அடைக்கிறப்ப கட்டினாரு? 79,040 ரூபா. கடன் வாங்கினது எவ்வளோ? 52,000. ரைட். அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்துடலாமா? ஸோ 18 இங்கே 9 27, 27,040 ரூபா. இது தனி வட்டி. ரைட்டா? நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. 27,040 ரூபா. இது தனி வட்டி. தனி வட்டியில் வட்டியோட அளவு மாறுமா? மாறாது. இது எத்தனை வருஷத்துக்கான தனி வட்டி? 4 வருஷத்துக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 27,040 டிவைட் பை 4ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தனி வட்டியில் 1 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதோ அதே அளவுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் வரும். அப்போ இதை 4ஆக பிரித்தா 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ பாருங்க, 4 ஒரு தடவை, 4 6 24, மீதி 3 30, 4 7 28, மீதி 2 24, 4 6 24, 0 0. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 6,760 ரூபா வட்டி 1 வருஷத்துக்கு. ரைட்? இப்போ சிம்பிளாக நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ரைட்டா? எவ்வளோ வட்டி 1 வருஷத்துக்கு? 6,760. அசல் எவ்வளோ கடன் வாங்கினாரு? 52,000 ரூபா. என் எத்தனை வருஷம்? உடனே 4ன்னு போட்டுருக்கூடாது. இங்கே நம்ம எத்தனை வருஷத்துக்கான வட்டி சப்ஸ்டிட் பண்ணோம்? 1 வருஷம். ஸோ 1. சார் நான் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ நீங்கள் 4ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? நான் அது 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணதுனால 1ன்னு போட்டுக்கிறேன். ரைட்? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேள்வி. 6 அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் பை 100. ஸோ பாருங்க, 1 2 1 2, 2 0க்கு 2 0 கேன்சல். அகைன் 1 0க்கு 1 0 கேன்சல். பாருங்க, 52 ஒரு தடவை, 67 ஒரு 52 இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 7, 15, 156. ஸோ 156னா 3 தடவை வருமா? ஏன்னா 3 50, 150, 3 2 6, 156. Therefore 1 into 1 1, 1 into r r equal to என்ன இருக்கு? 13%. ஸோ வட்டி வீதம் 13%. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன். ரைட்டுங்களா? ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ரொம்ப ஆனால் பேசிக்கான கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து. ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 187. What is the difference in simple interest and compound interest on rupees 15,000 for 2 years at 6% per annum compounded annually? ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆண்டுகள். ஸோ 2 ஆண்டுகளுக்குன்னா 2a plus b. இந்த ஷார்ட்கட்லாம் தெரியணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. ரைட்டா? சரி, 2a plus b. ரைட். ஸோ பாருங்க, ஏனா
இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் அசலுக்கான வட்டி ரைட்டா. ஸோ 15,000 ரூபாய்க்கு 6% எவ்வளோன்னு பார்க்கணும். 15,000 ரூபாய்க்கு 1% 150 ரூபா, அப்போ 6% 900 ரூபா ரைட்டா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் அசலுக்கான வட்டி, நீங்க தனி வட்டி முறையில் கடன் வாங்கினாலும் சரி, கூட்டு வட்டி முறையில் கடன் வாங்கினாலும் சரி, ரெண்டுலையுமே அசலுக்கு வட்டி கொடுத்து தான் ஆகணும் ரைட்டா. வட்டிக்கு வட்டி எதில் கொடுப்போம்? கூட்டு வட்டியில் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து தனி வட்டியில் வராது. அதுதான் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த வட்டி அசலுக்கு வட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும். இப்போ அதுதான் ஆன்சர், அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சது ரைட்டா. ஸோ அசலுக்கு எவ்வளோ வட்டி கொடுத்துருக்கோம்? 900 ரூபா. இந்த 900 ரூபாய்க்கு அதே 6%, 1% எவ்வளோ? 9 ரூபா. அப்போ 6% 9 × 6 54. அப்போ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு எவ்வளோ வித்தியாசம்? 54 ரூபா வித்தியாசம் ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 188. A principal becomes rupees 22,050 in 2 years at 5% per annum compound interest. Full stop. Find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது. ஃபுல் ஸ்டாப். எனில் அசல் யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ரைட். நம்ம டைரக்டா சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். இப்போ இந்த 22,050 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி முறை ரைட்டா, அது ஒன்று தான் சிக்கல். இதே தனி வட்டியா இருந்தா ஒரு வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு 10%. அப்போ வட்டி 10%, அசல் எப்பவுமே 100%, 110% தான் அந்த 22,050 வச்சு போட்டிருக்கலாம் தனி வட்டியா இருந்தா. இப்போ கூட்டு வட்டிங்கிறதுனால பாருங்க, இந்த ஃபார்முலா சில பேருக்கு ஞாபகம் தெரியும். A + B + AB / 100%. இதை யூஸ் பண்ணி கூட்டு வட்டியில ஒரு வருஷத்துக்கு 5னா 2 வருஷத்துக்கு மொத்த வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? முதல் வருஷம் 5, 2ஆவது வருஷம் 5, 5 × 5 / 100%. பாருங்க, 5 + 5 10, 5 25 /100%. ஸோ அப்போ 10 + 25 / 100 இது எப்படி எழுதிக்கலாம்? 0.25 எடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ அப்போ 10.25%. 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி இது. 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க, அசல் பிளஸ் கூட்டு வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. அசல் தனி வட்டியா இருந்தாலும் சரி, கூட்டு வட்டியா இருந்தாலும் சரி, அசல் எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 10.25%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 22,050. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 110.25%. அந்த அமௌண்ட் எவ்வளோ? 22,050 ரைட்டா. இது தசமம் என்ன இருக்கு இல்லையா? எத்தனை டிஜிட் தள்ளி வச்சிருக்காங்க? 2 டிஜிட். அப்போ 2 பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்துட்டு எழுதிடலாம். இங்கே என்ன பண்ணலாம்? இந்த சைடு அப்படியே ஒரு 2 0, இந்த நம்பருக்கு பக்கத்தில் 2 0 போட்டுக்கோங்க ரைட். சிம்பிள். இந்த 2 நம்பர் அப்படியே கொஞ்சம் உத்து பாருங்க நான் சொல்கிறத. ஸோ இங்கே என்ன இருக்குது? 11,025 1 டைம், 22,050 2 டைம்ஸ். ஆமாம், 1 பாருங்க. 11,025. இப்போ 25 மருதுங்க. 11,000 டபுள் பண்ணா 22,000, 25 டபுள் பண்ணா 50. அப்போ 22,050 வந்துருச்சா? இது 1 டைம், அது 2 டைம். இங்க எக்ஸ்ட்ரா எத்தனை 0 இருக்கு? 2 0. 2 0க்கு 2 0. நம்ம பர்சன்டேஜ் அடிக்கவே இல்லை. 1% 200 ரூபா. கேள்வி என்ன? அசலை காண்க. அசல் எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. பாருங்க, இந்த 1 இன்ட்டு 100 பண்ணா நமக்கு 100% கிடைச்சிருமா? அப்போ இங்கிட்டும் என்ன பண்ணும்? இன்ட்டு 100 பண்ணிக்கணும். அப்போ 200 இன்ட்டு 100 அப்போ எவ்வளோ வரும்? 20,000. ஸோ அப்போ அசல் 20,000 ரூபா. ஸோ ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஸோ ஃபார்முலா போடுறத விட பர்சன்டேஜ் மெத்தட் தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 189. Find the difference in compound interest and simple interest for principal rupees 8,000, rate of interest 5% per annum and n = 3 years. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு அசல் P = ரூபாய் 8,000, ஆண்டு வட்டி விகிதம் R = 5%, n = 3 ஆண்டுகள். ஸோ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? 3A + 3B + C. ஸோ ஏ இப்போ தான் சொன்னேன். ஏன்னா அசலுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல். இங்கே எவ்வளோ பிரின்சிபல்? 8,000. 8,000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 5%. அப்போ 8,000 ரூபாய்க்கு 5%, 10% 800 ரூபா, 5% 400 ரூபா. அடுத்து என்ன பண்ணோம்? இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே வட்டிக்கு வட்டி, அது கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும். அப்போ அதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். அப்போ
3b plus c மட்டும் தான் நமக்கு டிஃபரன்ஸ். அது தனி வட்டியில் வராது, கூட்டு வட்டியில் மட்டும் தான் வரும். இப்போ கேள்வி என்ன, தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் தானே, அப்போ அந்த வித்தியாசத்தை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 400க்கு அதே 5%, 10% 40 ரூபா, 5% 20 ரூபா, 20க்கு அதே 5%, வட்டிக்கு வட்டி ரைட்டா. 20க்கு 10% 2 ரூபா, 5% 1 ரூபா. ஸோ 3 × 20 60 ப்ளஸ் 1 அப்போ 61 ரூபா ரைட்டா. இது ரெண்டும் தான் வட்டியோட வட்டி. இது தனி வட்டியில் நம்ம அசலுக்கு மட்டும் தான் வட்டி கொடுப்போம், வட்டிக்கு வட்டிலாம் தர மாட்டோம், அது கூட்டு வட்டியில் மட்டும் தான் தருவோம். அப்போ அது மட்டும் தான் வித்தியாசமாக வரும். ஸோ வித்தியாசம் 61 ரூபா டிஃபரன்ஸு. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரைட்டா. ரொம்ப ரொம்ப எளிமையாக போட்டுடலாம் ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 190. The surface area of the sphere is 154 cm square. Then find the diameter. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ கொடுத்துருக்கிறது கோளத்தின் புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, 154 சதுர சென்டிமீட்டர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, 4πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. ஸோ பாருங்க 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் தெரியாது, ஆரம் தெரியாது, ஈக்குவல் டு 154. 11 × 2 இங்கே பாருங்க 15ல் ஒரு 11 இருக்கும், மீதி நாள் 44, 11 நாள் 44, 2 ஒரு தடவை, 2 7 தடவை. therefore r ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 7, இந்த வகுத்தல் இங்கிட்டு போனால் பெருக்கல் இன்ட்டு 7. அடுத்தது 4 இன்ட்டு இந்த பெருக்கல் இங்கிட்டு வந்தால் வகுத்தல். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 × 7/4. அப்போ ஆர் ஈக்குவல் டு அந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இங்கிட்டு வந்தால் ரூட்டு 7 × 7/4 ரைட்டா. ஸோ பாருங்க ஒரே நம்பர் 2 தடவை ரூட்குள்ள வந்தால் ஒரு தடவை வெளியே எடுத்துடலாம். இந்த 4க்கு ரூட் எடுத்தா 2. ஸோ ஆரம் ரேடியஸ் எவ்வளோனா 7/2 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்டது என்ன, டயாமீட்டர் விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் அப்படிங்கிறது என்ன, ஆரத்தின் இருமடங்கு, அலகுகள் யூனிட்ஸ். அப்போ 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 7/2, 2 கேன்சல். ஸோ அப்போ டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் தான், ரொம்ப பேசிக்கான ஒரு சம்மு. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரைட்டுங்களா. ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா தெரிஞ்சால் வேலை முடிஞ்சுது ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 191. The total surface area of a solid right circular cylinder is 880 cm square and its radius is 10 cm. Full stop. Find the height of this cylinder. ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். ஃபுல் ஸ்டாப். அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க ரைட். ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு சிலிண்டரோட மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 880 சதுர சென்டிமீட்டர் ரைட்டா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஓகேவா. ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr இன்ட்டு h + r ஈக்குவல் டு 880 ரைட்டா. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர், உயரம் தான் கண்டுபிடிக்கணும், h + r அகைன் ரேடியஸ் 10 ஈக்குவல் டு 880. பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. 22 ஒரு தடவை, 22 4 தடவை கேன்சல் பண்ணிக்கலாமா. 2 ஒரு தடவை, 2 2 தடவை கேன்சல் பண்ணிக்கலாமா. 1 × 1 1, 1 × 1 1, 1 × h + 10, h + 10 தான். நெக்ஸ்ட் இந்த வகுத்தல் இங்கிட்டு போனா பெருக்கல் 7 2s are 14. therefore h equal to 14. இந்த +10 இங்கிட்டு வந்தா மைனஸ். ஸோ அப்போ h equal to 4 சென்டிமீட்டர். உயரத்தை தான் கேட்டாங்க, உயரம் 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். எளிமையான ஒரு கொஷின் ரைட். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 192. A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. Full stop. How long will B take to complete the work? A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். Full stop. A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், டைம் ஒன்று இருக்குல்ல. A B A + B, A + B ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை A தனியாக செஞ்சால் 48 நாள். அப்போ B எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு, நம்ம எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க்கை டோட்டல் ஒர்க்குக்கு பதிலாக டோட்டல் சாக்லேட்ஸ் தான் சொல்லி நடத்துவோம் ஷார்ட்கட்டாக ரைட்டா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேவை A + B இவங்களுடைய திறமை எஃபிஷியன்சி தெரியணும்,
ப்ளஸ் டோட்டல் சாக்லேட்ஸ் தெரியணும். எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக இந்த ரெண்டு நம்பர் இப்படி தனியாக எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் டைம் அவுட் ஒர்க்னாலே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மெத்தட் தான் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. நம்ம எல்சிஎம்மே யூஸ் பண்ண மாட்டோம், அதை விட சீக்கிரம் போடலாம். ஓகேவா? சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரெண்டு நம்பர் தனியாக எடுத்து ரேஷியோ எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளை பண்ணுங்க. 16 1 டைம், 48 3 டைம். ரைட்டா? இப்போ 3:1 வந்திருக்கா, இது அப்படியே திருப்பி எழுதிக்கோ, 1:3. ரைட்? ஸோ 48க்கு நேரம் என்ன எழுதணும் 1, 16 நேரம் என்ன எழுதணும் 3. அப்போனா என்ன அர்த்தம், ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வான். நம்ம மணியில் சொல்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுவான். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட். இந்த 3 சாக்லேட் சாப்பிட்றது யாரு, ஏவும் பியும். இதில் ஏவோட திறமை நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் ஏ சாப்பிடுவான். ரைட்? அப்போ 3ல் ஒரு சாக்லேட் ஏ சாப்பிட்டா மீதி இருக்க 2 சாக்லேட் கண்டிப்பாக யார் சாப்பிட்ருக்கணும், பி. அப்போ பி ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்டா மொத்தம் எத்தனை சாக்லேட், ஆமாம் அதை போடலையா, ஏ ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்றான், 48 நாள் சாப்பிட்றான் அப்படின்னா அவங்ககிட்ட எத்தனை சாக்லேட் கொடுத்துருப்பாங்க, 48. அதேமாதிரி ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் 16 நாள் அதே மாதிரி சாப்பிட்றாங்கன்னா 3 × 16 48. ரைட்டா? அப்போ அதே 48 சாக்லேட் பி எத்தனை நாளாக சாப்பிடுவான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, பி ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவான்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா 48 சாக்லேட் சாப்பிட எத்தனை நாள் ஆகும், 24 நாள் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப எளிமையாக போடலாம் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 193. A can do a job in 24 days. B is 50% more efficient than A. Full stop. Then B can finish the job in how many days? A ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். Full stop. B ஆனவர் A ஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. ரைட்? சிம்பிள். பாருங்க, இது A ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாரு. ரைட்டா? பி பற்றி கொடுக்கல, ஆனால் பி பற்றி வேற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். திறமையை பற்றி பேசியிருக்காங்க, எஃபிஷியன்சி. எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் லைனில் எழுதுறது நம்பர் ஆஃப் டேஸ், செகண்ட் லைனில் எழுதுறது அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ இண்டிவிஜுவலாக சொன்னால் ரெண்டு பேருமே 100% எஃபிஷியன்சி. தனித்தனியாக ஒவ்வொருத்தரும், இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், எல்லாத்தோட எஃபிஷியன்சி தனித்தனியாக சொன்னால் எல்லாரும் எத்தனை சதவீதம் திறமைசாலைகள்லாம் 100%. எப்போ மாறும், கம்பேர் பண்ணால் மாறும். இங்கே என்னென்னு கம்பேர் பண்ணிட்டாங்க, பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறமை. அப்போ இவர் 100 இருந்தா இவர் 150% வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சா? ரைட். இது அப்படியே ரேஷியோவில் எழுதிக்கிட்டு பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சலா, 5 ஆல் அடிச்சா 5 × 3, இது 5 ஆல் அடிச்சா 5 × 2. ஸோ அப்போ எஃபிஷியன்சி என்ன வந்திருக்கு, 2:3. இந்த எஃபிஷியன்சி அப்படியே மாற்றி எழுதுங்க, இங்கே 3 இங்கே 2. இப்போ போன கொஸ்டின் என்ன பண்ணோம், 48 16 அப்படியே அடிச்சு மாற்றி எழுதுங்க, அந்த மாதிரி இது அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ 3 பாகத்துக்கு 24 நாள். ஏன் பாகம்னு சொல்றோம், ஏன்னா இது ரேஷியோல தானே இருக்கு. 3 பாகத்துக்கு 24 நாள்னா ஒரு பாகத்துக்கு 8 நாள். தெரியலன்னா இப்படி எழுதிக்கோங்க, 3 பாகம் 3 பார்ட்ஸுக்கு 24 டேஸ். அப்போ ஒரு பாகத்துக்கு 8 நாள், ஒரு பாகத்துக்கு 8 நாள்னா 2 பாகத்துக்கு 16 நாள். அப்போ பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான், 16 நாளில் முடிப்பான். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ரைட்டா? சிம்பிளாக போட்டுடலாம். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 194. the positive integers அப்படின்னு கொடுத்துட்டு p, q, p minus q, p plus q are all prime numbers, then sum of all these numbers is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகை முழுக்கள் p, q, p minus q, p plus q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட்டினா என்ன வரும், அதாவது இதெல்லாம் மிகை முழுக்கள், அது ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்த ரிசல்ட் எல்லாமே என்னவா இருக்கணும், பிரைம் நம்பர், ஆல் ஆர் பிரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டா இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன். டிவிசிபிள் பை 3, இது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் வந்து 3 ஆல் வகுப்படும். டிவிசிபிள் பை 5 5 ஆல் வகுப்படும். டிவிசிபிள் பை 7 7 ஆல் வகுப்படும். அல்லது பகா எண் பிரைம் நம்பராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போமா? ரைட். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், பகா எண்கள் தானே சார், இது எல்லாமே பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ நான் டைரக்டா நம்ம தெரிஞ்ச பகா எண்கள் வச்சு ஈஸியாக போட்டுடலாமா அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், இது 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 3 அப்படின்னு வச்சுட்டா 2 3 பிரைம் நம்பர் தானே வச்சுக்கலாம் தானே அப்படின்னா, ஆனால் இந்த இடத்துல 2 - 3 -1 வரும். கொஸ்டின் என்னன்னா இருக்குது, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மிகை முழுக்கள், அப்போ இது 2வா வச்சுக்க கூடாது. ரைட்டா? சரி, அப்போ ஒருவேளை சார் இது 3ன்னு வச்சு இது 2ன்னு வச்சுக்கலாமா, அப்போ 3 - 2ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 தானே வரும் அப்படின்னா அப்படியும் போடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா
1 அப்படிங்கிறது பகா எண் கிடையாது. 1ங்கிறது என்ன கிடையாது? பகா எண் கிடையாது. ஸோ அப்போ வேற எப்படி சார் போடுறது அப்படின்னா பாருங்க, 5ங்கிற பகா எண் பிக்கு எடுத்துக்கிறேன், 2ங்கிற பகா எண் கியூக்கு எடுத்துக்கிறேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, இது 5, இது 2, இது 5 மைனஸ் 2, இது 5 பிளஸ் 2. ஸோ இங்கே 5 கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். 5 மைனஸ் 2 3, 5 பிளஸ் 2 7. எல்லாமே பகா எண்களான்னு பார்த்துக்கோங்க. 5 2 3 7 எல்லாமே பகா எண்கள் தானே. அதே மாதிரி இங்கே எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், மிகை முழுக்களா? எஸ். அப்போ இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படியே பகா எண்கள்னா இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு பகா நம்பர் 2 3 எடுத்து போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் பாருங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மிகை முழுக்களா இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிசல்ட் இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி வர்ற ஆன்சர் என்னவா இருக்கணும்? பகா எண்ணா இருக்கணும். அப்படி இருந்து இதெல்லாத்தையும் இப்போ கூட்டு, இதெல்லாத்தையும் இப்போ கூட்டினா என்ன வருது பாரு, 5 + 2 + 3 + 7. ஸோ ரிசல்ட் என்ன வருது? 5 + 2 7, 7 + 3 10, 10 + 7 17. இப்போ 17 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 3ஆல் வகுப்படுங்கிறான். இது 3ஆல் வகுப்படுமா? படாது. ரெண்டாவது ஆப்ஷன் 5ஆல் வகுப்படும், படுமா? படாது. 7ஆல் வகுப்படும், படுமா? படாது. பகா எண் 17 பகா எண்ணா? எஸ், இட்ஸ் ஏ பிரைம் நம்பர், பகா எண். ஸோ ஆப்ஷன் டி. அந்த ரெண்டு கண்டிஷனை கரெக்டாக படிச்சிட்டீங்க, கொஸ்டினை ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே என்ன பண்ணணும்னு புரிஞ்சிடும். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 195. The elements along the 6th row of the Pascal's triangle is. பாஸ்கல் முக்கோணத்தில் 6வது வரிசை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் பாஸ்கல் முக்கோணம். ஸோ பாருங்க, இது மொதல் வரிசை, ரெண்டாவது வரிசை அப்படியே 1 1 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுருங்க. மூணாவது வரிசை பாருங்க, இங்கே ஒரு 1 போட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு 1 போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1 + 1 2 இப்படி போட்டுருங்க. ரைட்டா? அடுத்து என்ன பண்றீங்க? அகைன் இதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டுருங்க, இதுக்கு அப்புறம் ஒரு 1 போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1 + 2 3 இதுக்கு நேரா இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 2 + 1 3 இதுக்கு நேரா இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன பண்ண, மறுபடியும் இங்க ஒரு 1 போட்டுக்கோங்க, இது தாண்டி இங்க ஒரு 1 போட்டுக்கோங்க. இப்போ 1 + 3 4, 3 + 3 இதுக்கு நேரா 6, 3 + 1 இதுக்கு நேரா 4. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 போட்டுக்கோங்க. 1 + 4 5, 4 + 6 10, 6 + 4 10, 4 + 1 5 1. அவ்வளவுதான். இப்போ அவங்க எத்தனாவது வரிசை கேட்டாங்க? 6th row. 1 2 3 4 5 6. அப்ப இதுதான் 6th row. So அப்ப ஆன்சர் 1 பாருங்க, 5 10 10 5 1. இதுதான் பாஸ்கல்ஸ் முக்கோணம். ரைட்டுங்களா? இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கலாம். நம்ம காம்பவுண்டர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவோம்ல, 2a + b 3a + 3b + c 4a + 6b + 4c + d. அதே ஷார்ட்கட் தான் இதுவும். ரைட்டா? பாஸ்கல் முக்கோணம். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ரைட்? இது இன்னொன்று ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் 2nd டேர்மில் இருக்கு, எக்ஸைஸ் சம் தான், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான், ஸ்கூல் புக் சம் தான் இதுவும். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 196. இஃப் த வேர்ட் எஜுகேஷன் இஸ் நோட்டட் அஸ் அப்படின்னு கொடுத்து இது கொடுத்துருக்காங்க, FCWADQMKS full stop, then the word school is noted as அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் என்பது FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது ஓடிட கூடாது. ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, E 5வது லெட்டர், D 4வது லெட்டர், U 21வது லெட்டர், இது 3 1 20 9 15 14. அப்படியே கீழே நம்பர் போட்டுடலாம். இது 6வது லெட்டர், 3 23 1 4 17 13 11 19. ஸோ என்ன நடந்திருக்கு, 5 இது 6 அப்பனா +1, 4 3 அப்பனா -1, 21 23 அப்பனா +2, 3 1 -2, 1 4 +3, 20 17 -3, 9 13 +4, 15 11 -4, 14 19 +5. அப்போ என்ன நடக்குது, +1 -1 +2 -2 +3 -3 +4 -4 +5. அதோட ஸ்டாப் ஆகுதா? அதே லாஜிக் அப்ளை பண்ணிரு. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எடுத்தோன்னே +1 -1 +2 -2 +3 -3. என்ன சார் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை விட சின்ன வார்த்தை, அதனால அதோட முடிஞ்சு. இதோட பெருசு வந்தா இதே லாஜிக் அப்ளை பண்ணும். ஒருவேளை இதோட பெரிய அடுத்து -5 போடணும், அடுத்து +6 அந்த மாதிரி. அவ்வளவுதான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் போட்டுக்கலாமா? இது 19 3 8 15 15 12. அப்ப 19 + 1 20. 20 என்ன லெட்டர்? T. அடுத்து 3 - 1 2. 2 என்ன லெட்டர்? B. 8 + 2 10.
10க்கு என்ன லெட்டர் J, 15 minus 2 13, 13 என்ன லெட்டர் M, 15 plus 3 18, 18க்கு R, 12 minus 3 9, so 9க்கு I. So option T, B, J, M, R, I. So இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா A ஆப்ஷன். ஓகேவா? T, B, J, M, R, I. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க கோடிங் டிகோடிங்ல இருந்து. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 197. The compound interest on rupees 4,000 at 5% per annum for 2 years if compounded annually. ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ரொம்ப சிம்பிள், டைரக்டா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு வட்டி 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. சோ 2 ஆண்டுகளுக்கு ஷார்ட்கட் 2a + b. சோ ஏனா இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல், அசலுக்கான வட்டி. இங்க எவ்வளவு அசல்? 4000 ரூபாய். 4000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 10% 400 ரூபாய். அப்ப 5% 200 ரூபாய். அடுத்து என்ன பண்ணோம்? இந்த 200க்கு வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி தானே கேக்குறாங்க. அப்ப 200 ரூபாய்க்கு 5%, 10% 20 ரூபாய், 5% 10 ரூபாய். சோ 2 × 200 400 பிளஸ் ஒரு 10. சோ அப்ப எவ்வளவு வட்டி? 410 ரூபாய் வட்டி. ஓகேங்களா? அப்ப கூட்டு வட்டி 410 ரூபாய். ரைட். ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். சிம்பிளா முடிச்சிடலாம். ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 198. A number series is given full stop. After the series, comma, a number is given following by A, B, C, D, E full stop. Complete the series with the number given, comma, following the sequence of the original series and answer the question. அப்படினு கொடுத்துட்டு இந்த சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழ what will come in the place of D, Dங்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. full stop. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் A, B, C, D மற்றும் E கொடுக்கப்பட்டுள்ளது. full stop. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கடைசியா D என்ற இடத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? சரி, இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்திருக்கும். எக்ஸாம்ல அந்த ஸ்கிரீன்ல அதை பார்த்த உடனே என்ன ஏதுன்னே தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு. ரைட்டா? ஸோ கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னா எஸ் கஷ்டம். நீங்க எக்ஸாமே கம்மியா தான் எழுதுனீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தெரிஞ்சிருந்தாலே பெரிய விஷயம். மற்றவங்க எல்லாம் ஃப்ளூக்ல சும்மா இந்த ஆப்ஷனை போடுவோம் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னா அது பிக் கொஸ்டின் மார்க் தான். ரைட்டா? சரி, இது என்ன ஃபர்ஸ்ட் இது என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதை அவன் தெளிவா சொல்லிட்டான். எடுத்த உடனே இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கான், தமிழ்லயும் சொல்லியிருக்கான். A number series is given. ஒரு எண் தொடர் வரிசை. இது நம்பர் சீரியஸ், எண் தொடர் கொஸ்டின். ரைட்டா? ரைட். சோ இப்போ இது எப்படி சார் அப்படின்னா சில பேர்லாம் சொன்னீங்க நாங்க இதுல இருந்து இதை மைனஸ்லாம் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு சீரியஸ், இது ஒரு சீரியஸ். அவன் என்ன சொல்றான்னா இந்த சீரியஸ்ல நான் எல்லா நம்பரும் நானே கொடுத்துட்டேன். என்ன லாஜிக்ல கொடுத்துருக்கேன். இப்ப 68க்கு அப்புறம் 60 எப்படி வந்துச்சு, 60க்கு அப்புறம் 104 எப்படி வந்துச்சு, 104க்கு அப்புறம் 188 எப்படி, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த நம்பர்ல இருந்து அந்த லாஜிக் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு நம்பரா கண்டுபிடிச்சிட்டு வா. அதுல டிங்கிற இடத்துல என்ன நம்பர் போட போறேன்னு சொல்லு. இதுதான் கேள்வி. ரைட்டா? இது வேற இந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்க. பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி, இதுதான் அசல் தொடர். இந்த தொடர் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 42 எண், அந்த எண்ணுடன் உள்ள தொடரை முடிக்கணும். ரைட்டா? கம்ப்ளீட் தி சீரியஸ் வித் தி நம்பர் given. இந்த நம்பர் கொடுத்திருக்காங்கல இந்த சீரியஸை கம்ப்ளீட் பண்ணு. ஃபாலோயிங் தி சீக்வென்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் சீரியஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னு கொடுக்குறான். ரைட்டா? சரி, இப்போ இந்த சீரியஸை நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? 68க்கு அப்புறம் 60 எப்படி வந்துச்சுன்னா 68 into 1 60, சாரி 68 into 1 68. இதுல இருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணி 16 கொண்டு வந்திருக்கான். ரைட்டா? 68 into 1 68, அதுல இருந்து 8 மைனஸ் பண்ணி 60. ரைட். அடுத்து இந்த 60 வந்துருச்சுல செகண்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 1.5 மல்டிப்ளை பண்றாங்க. 1 into 60 60, 60 into half, 0.5 half, halfனா 60ல half எவ்வளோ 30. அப்ப 60 plus 30 90. நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம். 15 into 6 90. இங்க ஒரு 0 சேர்த்தனா 900, ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 90 அப்படியும் பண்ணலாம். ரைட். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட ஒரு 14 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணா 0 plus 4 4, 9 plus 1 10. அப்ப 104. என்ன சார் 14 எப்படி சார் போட்டீங்க? இங்க 8 மைனஸ் பண்ணிக்கிங்க, இங்க பிளஸ்ன்னு போடுறீங்க எப்படி சார்? கொஞ்ச நேரம் புரியாது, அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் புரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்து இந்த 104 எடுத்துக்கோங்க. இங்க 1, இங்க 1.5, அடுத்து 0.5 இன்க்ரீஸ் பண்ணா 2. 104 into 2 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 218 மைனஸ் இங்க என்ன பண்றீங்கன்னா 20 பண்ணுங்க. ரைட்டா? சோ 8 minus 0 8. அடுத்தது இங்க 10 minus 2 8. இங்க கடன் கொடுத்தாச்சு, அப்போ 188. இந்த நம்பர் வந்துருச்சா?
இப்போ இந்த நம்பர் அப்படி எடுத்துருவாங்க 188. என்ன பண்ணுறீங்க 2.5 மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட்டா 2.5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ பாருங்க இப்போ நம்ம டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 டைமு ரிமைண்டர் டு 28 அப்போ 7. ஸோ 7னா 00. ஸோ அப்போனா ஒரு டிஜிட் வச்சா 470 வரும். ரைட்டா 470. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்போனா ப்ளஸ். ரைட்டா அப்போ 26 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 0 + 6 6 7 + 2 9 496. இப்போ இந்த இடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆல்டர்னேட்டாக போடணும். 8 அதோட 6 அதிகம் 14 14லேருந்து 6 அதிகம் 20 20லேருந்து 6 அதிகம் 26 6 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. முன்னாடி இருக்கிற சைன் மட்டும் ஆல்டர்னேட்டாக வருது. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் நேரம். 1 0.5 இன்க்ரீஸ் ஆகுது, 2 அதுலேருந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த நம்பர் அப்படி எடுத்துக்கோ 496. அப்போ அடுத்து என்ன பண்ணும் இதோட 0.5 இன்க்ரீஸ் பண்ணால் 3. ஸோ பாருங்க 6 3s are 18 ரிமைண்டர் 1 9 3s are 27 27 + 1 28 ரிமைண்டர் 2 4 3s are 12 14. இங்கே மைனஸ் ப்ளஸ் அப்போ என்ன பண்ணும் மைனஸ் இதோட 6 இன்க்ரீஸ் பண்ணால் 32. அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 8 - 2 6 8 - 3 5 1456 1456 வந்துருச்சா. ரைட் அப்போ அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டோமா. அசல் தொடரோட லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே லாஜிக்கை இந்த நம்பருக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம் 42ங்கிற நம்பரோட 1 நம்ம பெருக்கணும். 1 × 42 42 பெருக்கிறதுக்கு அப்புறம் எதை கழிச்சுக்கணும் 8 கழிச்சுக்கணும். அப்போ நீங்களே 8 கழிச்சுக்கோங்க. அப்போ 42லேருந்து 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 34. ரைட்டா அப்போ அதுதான் ஏங்கிற இடத்துல வரக்கூடிய நம்பர். ஏங்கிற இடத்துல வரக்கூடிய நம்பர் 34. இப்போ அந்த 34 அப்படியே எடுத்துக்கோங்க. இதுலேருந்து என்ன பண்ணும் 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 34 × 1.5 1 × 34 34 0.5 அப்போனா 34ல் half 34ல் half 17. அப்போ 34 + 17 51 வரும். 51க்கு அப்புறம் இங்கே மைனஸ்னா இங்கே என்ன பண்ணும் ப்ளஸ் இதோட 6 ப்ளஸ் பண்ணால் 14. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க 1 + 4 5 5 + 1 6. அப்போ இதுதான் பிங்கிற பிளேஸில் வரும். அப்படியே அதை எடுத்துக்கலாமா. ரைட் ஸோ 65 இதோட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 65 × 2 130 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து என்ன வரும் மைனஸ் இதோட 6 ப்ளஸ் பண்ணால் 20. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க 130லேருந்து 20 போச்சுன்னா 110 இது சிங்கிற பிளேஸில் வரும். இப்போ அகைன் அந்த 110 எடுத்துக்கோங்க × 2.5. ரைட்டா ஸோ பாருங்க 2.5 மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 8 ரிமைண்டர் 3 30 4 7s are 28 ரிமைண்டர் 2. அப்போ 2னா 50. ஸோ எத்தனை டிஜிட் திருப்பி வைக்கணும் ஒரு டிஜிட் திருப்பி வைக்கணுமா. அப்போ 275 வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால். ஸோ அப்போ 275 மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் இதோட 6 ஆட் பண்ணால் 26. அப்போ எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்க 6 + 5 11 ரிமைண்டர் 1. அப்போ 3 3 + 7 10 ரிமைண்டர் 1. ஸோ 3. ஸோ இதுதான் டிங்கிற இடத்துல வரும். இதோட கூட எக்ஸாம்பிள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஈயும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 301 × 3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 3s are 3 3 × 0 0 3 3s are 9. அடுத்து மைனஸ் இங்கே என்ன வரும் 32. ரைட்டா சரி 3 - 2 1. அடுத்து இங்கே என்ன இருக்கும் 10 10 - 3 7. ஸோ இங்கே என்ன இருக்கும் 8. ஸோ 871 இது இ. இப்போ அவன் என்ன கேட்டான் டிங்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டான். டிங்கிற இடத்துல 301 வரும். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணீங்களோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரைட்டா ஸோ ஏன் நான் போட மாட்டாங்கன்னு சொன்னேன்னா இதுதான் ரீசன். இந்த 1 1.5 2 2.5 3 இப்படி யோசிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக இது வந்து 6 6 இன்க்ரீஸ் ஆகுது. இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மேபி சும்மா இதுக்கு என்னன்னே தெரியல ஏன்னு போடுவோம் பின்னு போடுவோம் அப்படி ஏதாவது போட்டு ஏங்கிறது கரெக்டாக போட்டு வந்துருந்தாதான். இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த ஒரு சம் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் ரீசனிங்லேருந்து. ஓகேங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 199 the next term of the sequence அப்படின்னு கொடுத்துட்டு 3/16, 1/8, 1/12, 1/18 etc. is dash. இதை கொடுத்துட்டு என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரைட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருக்கு தொடர் வரிசை மாதிரி தெரியுது. பெருக்கு தொடர் வரிசைனா பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் காமன் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். சேமாக இருக்கான்னு பார்க்கலாமா. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ரைட்டா ஸோ பாருங்க டிவிஷனுக்கு அப்புறம் 3/16ங்கிற பின்னம் இருக்கிறதுனால இது இன்ட்டுன்னு போட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆக்கலாமா 16/3 ஈக்குவல் அடுத்த ரெண்டு எடுத்துக்கலாம். தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் போடலாம். தேர்ட் டேர்ம் டிவிஷனுக்கு பதிலாக இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆக்கலாம். அப்போ 8/1. ரைட்டா இங்கேயும் கூட செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டேர்ம் டிவிஷன் பதிலாக இன்ட்டு 1/12 12/1 பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ள பொது விகிதம் காமன் ரேஷியோ இருக்குன்னு அர்த்தம். ரைட் இங்கே பாருங்க 1 டைம் இங்கே 2 டைம்
1 2 சார் 2 2/3 வருது ஈக்குவல். இது முடிஞ்சா இது எடுத்துக்கோங்க. 4 into 2 4 into 3 1 2 சார் 2 1 3 சார் 3 2/3 வருதா ஈக்குவல். அடுத்து இங்க பாருங்க 6 into 2 6 into 3 1 2 சார் 2 1 3 சார் 3 2/3 வருதா. So therefore r equal to 2/3. r equal to 2/3. இது என்ன வரிசை? பெருக்கு தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ அடுத்து வர உறுப்பு என்ன, நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். வெரி சிம்பிள், நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்துருங்க 1/18. பெருக்கு தொடர் என்ன வந்திருக்கு, ஐ மீன் பொது பெருக்கு விகிதம் என்ன வந்திருக்கு 2/3. 2/3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 1 டைம் 9 டைம் 1 into 1 1 9 3 சார் 27. அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னா 1/27 வரும். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி. அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா? அடுத்ததே என்னன்னு கேட்டிருக்கான். வெரி சிம்பிள். இப்போ இது எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. 5வது உறுப்பு என்னங்கிறது கேள்வி. நீங்க வந்து ஒரு 10வது நம்பர் என்ன அப்படிலாம் கேட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றையும் into 2/3 கடைசி வரைக்கும் போட்டுக்க முடியாது. இங்க நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, into 2/3 போட்டா சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். ரைட்டா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 200. The next term of this sequence அப்படின்னு கொடுத்து 1/2, 1/6, 1/12, 1/20 is dash. என்ற தொடர்வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசனிங் பேஸ் பண்ணி தான். மேலே எல்லாமே நியூமரேட்டர் பாருங்க 1, ஸோ இங்கேயும் 1 போட்டுக்கலாம். கீழே பாருங்களேன், இங்கிருந்து இது எவ்வளோ ப்ளஸ் ஆகுது, 2 + 4 6. இங்கிருந்து எவ்வளோ ப்ளஸ் ஆகுது, 6 + 6 12. இங்கிருந்து எவ்வளோ ப்ளஸ் ஆகுது, 12 + 8 4 + 2 6 + 2 8. அப்போ இங்கிருந்து +2 10. ஓகேவா? ஒரு 10 ப்ளஸ் பண்ணிக்கோமா. அப்போ 20 + 10 30. அப்போ அடுத்து என்ன வரும், 1/30 தான் வரும். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப எளிமை. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 25 கிடையாது, 26 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. 25 தான் எப்பயுமே கேட்பாங்க, 26 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு ரீசனிங் கொஷினை தவிர மீதி 25 கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ஓகேங்களா, மெஷர்மெண்ட், இந்த அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். இப்போ குரூப் 4 அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், மெஷர்மெண்ட்டு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக்ஸ், இந்த 5 டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேவா? இந்த 5-6 டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்ததுக்கப்புறம் மற்ற டாபிக் பாருங்கள். நான் மற்ற டாபிக் பார்க்கணும்னு சொல்ல, இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின் பக்கமாக வந்துடுது. இந்த 5-6 டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் பக்கமாக வந்துடுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு மீதிலாம் அப்புறமா கவர் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாமே இந்த ரீசனிங் பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ரீசனிங்லாம் பாருங்கள். அந்த படங்களின் எண்ணிக்கை கேட்குறது கூட அதுக்குள்ளே இருந்தால் ஒரு படத்தை எடுத்து போடுறான். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.